ஹலோ மக்களே, மாறன் வீரா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. சூர்யா என்ன தான் பிளான் பண்ணி நம்ம வீராவோட மனசில் இடம் பிடிக்கலான்னு பார்த்தாலும் நம்ம வீராவோட மனசில் ஒரு ஓரமாக நம்ம மாறன் இருக்காங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம மாறனும் வீராவும் எப்படி ஒன்று சேர போகிறாங்க. இன்னொரு சைடு நம்ம மாறனுக்கு மேலே எந்த தப்பும் இல்லைன்னு வீராவுக்கு தெரிய வருதா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சூர்யாவும் மாறன் இந்த எதிர்த்தாலே இருந்துட்டு இருக்கான்ல, இவனை சும்மா விடக்கூடாது, எப்படியாவது இவனை பழி வாங்கியே ஆகணும், இந்த கடியை இதோட இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை போடுறாங்க. அதுபடியே சூர்யாவும் ஒரு ஆளை அனுப்பி மாறனை வந்து கோபப்படுத்துகிற மாதிரி ஒரு செயலை பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பைசா கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம மாறனும் அந்த கடையில் இருந்துட்டு இருக்கும்போது அப்படியே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம சூர்யா அனுப்பினாலும் அந்த இடத்துல வந்து எப்பா நான் வந்து கோவிலுக்கு போக வேண்டியது இருக்குது, அதுக்காக நீ வந்து பைசா தரணும், ஒரு 1000 ரூபாய் போல் தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன்கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மாறனும் இப்போல்லாம் நல்லா தர முடியாது, போயிட்டு வான்னு சொன்னாலும் அவங்க கேட்குற மாதிரி இல்லை. ஒரு கட்டத்தில் ஏதோ மாறனை எதிர்த்து பேசுகிற மாதிரி கை நீட்டெல்லாம் பேச ஆரம்பித்தோடனே நம்ம மாறனால் தாங்கவே முடியலை. என்ன இங்கே வந்து இதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம மாறனும் கொஞ்சம் கோபத்தோட அந்த ஆளை அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு மாடியில் நின்று நம்ம வீராவும் கீழே பார்த்தா மாறன் வழக்கம் போல் யாரையோ அடிச்சிட்டு இருக்கதை கவனிக்கிறாங்க. இதை பார்த்த வீரா அப்படியே அதிர்ச்சியாகி என்னதான் செய்தாலும் இவன் திருந்தவே மாட்டான், இவனோட முன் கோபத்தை பற்றி நமக்கு தான் நல்லாவே தெரியுமே, இப்போ பாரு இங்கேயும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், இவன் இந்த இடத்துல இருக்க வரைக்கும் நமக்கு வந்து டார்ச்சர் தான், எவ்வளோ சொன்னாலுமே இவன் கேட்க போகிறதில்ல, இனி இவன் இப்படி இருந்துட்டு இருந்தா சரி வராது, பேசாமல் ஏதாவது ஆஃபீஸர்ஸ்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட வேண்டியதான், இப்படி இந்த கடை எங்கள் எதிர்த்தால இருக்கனால பிரச்சனையாட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் ஒரு ஆஃபீஸர்கிட்ட ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் வீராவும் மனசுக்குள்ளே மாறன் எப்போ தான் திருந்த போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தோட கீழே வராங்க. வீரா டென்ஷனாக இருக்கிறத கவனித்து நம்ம வள்ளியம்மையும் என்னாச்சு வீரா, எதுக்கு இப்படி சோகமாக இருக்கு அப்படி கேட்கும்போது நம்ம வீராவும் பின்ன என்ன எதிர்த்தாலே ஒரு கடையை போட்டுட்டு என்றைக்கும் ஒரே பிரச்சனையாக தான் இருக்குது, அங்கே போய் ஒரு நிம்மதியாக இருக்க முடியும்னு பார்த்தா அங்கே ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுன்னு போய் பார்க்குறேன், அங்கே மாறன் மறுபடியும் இந்த வேலையை தான் செய்துட்ருக்கான், இவெல்லாம் திருந்தவே மாட்டான், இவனுக்காக நீங்கள் ஆதரவாக எங்கிட்ட எத்தனை நாள் எல்லாம் பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் வள்ளியம்மைகிட்ட சொல்லும்போது சரி விடு வீரா எல்லாம் சரியாகும்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. நம்ம மாறனும் அவங்க ஃப்ரெண்டும் வழக்கம் போல் எல்லா வேலைகளும் செய்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. நம்ம மாறனுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. சரி எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது உங்களை எதிர்த்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம மாறனும் என்ன சொல்கிறீங்க நீங்கள், நான் எந்த தப்புமே பண்ணலை, அப்படி இருக்கும்போது யார் கம்ப்ளைண்ட் பண்ணா அப்படி கேட்கும்போது எதிர்த்தால வீட்டில் உள்ளவங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தில்லை, இந்த பிரச்சனை நடக்கிறது எல்லாமே அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர்ஸும் சொல்லும்போது நம்ம மாறனும் என்ன சொல்கிறீங்க நீங்கள், ஏன்னா வந்து யார்கிட்டையுமே பிரச்சனைக்கு போகலை, தேவையில்லாமல் வேற ஒருத்தங்க தான் என்கிட்ட பிரச்சனைக்கு வந்தாங்க அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்ட ஆஃபீஸர்ஸாக நீ என்ன தான் சொன்னாலும் நான் கேட்க போகிறதே இல்லை, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், ஏற்கனவே நீ உள்ளே இருந்துட்டு வந்தவன் தானே, அப்படி இருக்கும்போது வெளியில் வந்த பிறவும் நிம்மதியாக உன்னால் இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸும் மாறனை பார்த்து எதிர்த்து பேசிகிட்டு இருக்காங்க. மாறனும் என்ன சார் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, பிரச்சனை பண்ணவனை விட்டுட்டு என்ன வந்து கேட்டுட்ருக்கீங்க, நான் பாட்டுக்கு இங்கே வேலை தான் செய்துட்ருக்கேன், தேவையில்லாமல் தான் அவங்க வந்து யாரோ பிரச்சனை பண்ணாங்க, அதுக்காக எல்லாம் நான் வந்து இந்த கடையை மூடிட்டு போக முடியாது அப்படி சொல்லும்போது ஆஃபீஸர்ஸும் உங்களை வச்சு பல கம்ப்ளைண்ட் வந்தாச்சு, இனி ஒருக்கா கூட இதில் கடை இருக்கவே கூடாது, ஒழுங்கு மரியாதையாக இந்த கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு இடத்துக்கு போக வழியை பாருங்கன்னு சொல்லும்போது நம்ம மாறனும் அப்படியே அதுக்கு எதிர்த்து நிற்கிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் வெளியில் சத்தத்தை கேட்ட நம்ம வீராவும் என்ன சொன்னாலும் இந்த மாறன் திருந்த போகிறதில்ல, இப்போவும் இந்த ஆஃபீஸர்ஸ் இவ்வளோ பேசின பிறகு அந்த கடையை காலி பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் யோசிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ராமச்சந்திரனுக்கு மாறனை பார்க்கும்போதெல்லாம் வருத்தமாக தான் இருக்குது. ராமச்சந்திரன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கனியும் ராமச்சந்திரன் கிட்ட வந்து தாத்தா என்னாச்சு, எதுக்கு நீங்கள் டென்ஷன் ஆகிட்டே இருக்கீங்க, எதுக்கு நீங்கள் எப்போவுமே சோகமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனியும் அவங்க தாத்தாவுக்கு சாப்பாடு விட்றது, ராமச்சந்திரனும் நம்ம கனிக்கு சாப்பாடு விட்றது அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம கனிக்கிட்ட ராமச்சந்திரனோ எல்லா விஷயத்தையுமே சொல்லி எப்படியுமே யார் கண்ணிலையுமே நான் முழிக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன், அதுவும் உன்னோட சித்தப்பா மாறனை வந்து இனிமே என் வாழ்க்கையிலே பார்க்கக்கூடாதுன்னு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம கனிக்கிட்ட அவங்க சித்தப்பா பற்றி கொஞ்சம் தப்பாக தான் நம்ம ராமச்சந்திரனும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த வள்ளியம்மை என்னைக்கு தான் இந்த வீட்டில் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னு தெரிய மாட்டேங்குது, இப்போ நமக்குன்னு இருக்க ஆறுதலே அந்த கனி தான், அவளும் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு வள்ளியம்மையும் கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த சைடாக நம்ம சூர்யா வந்துட்டு இருக்காங்க. சூர்யாவும் மாறன்
கடையில உள்ள பிரச்சனையை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. நம்ம அனுப்புன ஆளும் மாறனை வெறுப்பேத்தி விட்டு மாறன் அவனை அடிச்சிட்டான் போல. எப்படியோ நம்ம நினைச்சது கரெக்டா கச்சிதமா நடந்துட்டு இருக்கு. சீக்கிரத்துல இந்த மாறனை கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு சூர்யாவும் ஒரு பிளான போடுறாங்க. அப்படியே வீராவுக்கு வீட்டுல போய் நல்லவன் மாதிரி ஆக்டிங் கொடுத்து அப்படி நம்ம வீரா கிட்ட வந்து, என்ன வீரா ஏதோ பயங்கர டென்ஷன்ல இருக்க போல, எதுவும் யோசனை பண்ணிட்டு இருக்க அப்படி கேட்கும்போது, நம்ம வீராவும் எதிர்த்தாலே கடைய போட்டு பயங்கர டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். எப்பவும் பிரச்சனையா தான் இருக்கு. ஏதாவது ஒரு சவுண்ட் வந்துட்டே இருக்கு. எப்படியாவது நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா எல்லாமே தப்பா தான் நடந்துட்டு இருக்குன்னு வீரா சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம சூர்யாவும் வீரா கிட்ட வந்து, என்ன வீரா என்னதான் இருந்தாலும் மாறன் உன்னால மறக்க முடியாது தானே, மாறன் உனக்கு அவ்வளவு நல்லது பண்ணியிருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா கிட்ட மாறனை பத்தி பேசும்போது, வீராவும் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, நான் எப்படி இருந்தாலுமே அவனை ஒருபோதும் மன்னிக்க போறதில்ல, அவனோட ஞாபகங்கள் எல்லாமே என்னை விட்டு பெய்யாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா மாறனுக்கு மேல கோபமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இத கேட்டுட்டு இருந்த நம்ம சூர்யாவும், நம்ம நினைச்சதெல்லாம் கரெக்டா தான் நடக்க போகுது. எப்படி இருந்தாலுமே வீராவ நம்ம மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சூர்யா மனசுல வருது. அப்படியே சூர்யாவும் நம்ம வீரா கிட்ட வந்து, எப்படி இருந்தாலுமே கொஞ்சம் வருஷத்துல உன்னை கையில தாங்கி பிடிக்கிற மாதிரி ஒருத்தன் உன் கண்ணுல பட தான் போறான்னு சொல்லிட்டு பேசும்போது, வீராவும் அதெல்லாம் பெருசாட்டு எடுக்காம, இந்த மாதிரிலாம் பேசாதங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்கன்னு சொல்லலாம். ஆனா நம்ம சூர்யாவும் எப்படி இருந்தாலுமே வீராவை மேரேஜ் பண்ணி மாறனை பழி வாங்கிடணும். மாறனுக்கு வீராவை எவ்வளோ பிடிக்கும்னு நமக்கு நல்லாவே தெரியும். எப்படி இருந்தாலுமே மாறனுக்கு மேலே இருக்க கோபத்தை பயன்படுத்தி வீராவோட மனசை மாத்திரன்னு சொல்லிட்டு நம்ம சூர்யாவும் பல பிளான்களை போட ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம். சூர்யாவும் நம்ம ராமச்சந்திரன் கிட்ட போய் வழக்கம் போல ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு மாறனை பற்றி இன்னும் வெறுப்பேற்றுற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட நம்ம ராமச்சந்திரனும், என்ன பேசுகிற நீ, இனி வந்து அவனோட பையனே கிடையாது, நான் வந்து அவனோட மூஞ்சில முழிக்கிறதுக்கு விருப்பப்படலை, அது மட்டும் இல்லாமல் அவனை பற்றி என்கிட்ட இனிமேல் பேசாதுன்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே சூர்யாவும் நம்ம நினச்ச மாதிரி தான் எல்லாமே நடந்துட்டுருக்கு. எல்லாருமே மாறனுக்கு மேலே கோபமாக தான் இருக்காங்க. இந்த சான்ஸை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிடணும். மாறன் வந்து எல்லாரோட மனசில் இடம் பெறதுக்கு முன்னாடியே அவனை பற்றி எல்லாமே தப்பாக தான் பேசி வைக்கணும்னு சொல்லிட்டு முக்கியமாக நம்ம கனிக்கிட்ட மாறனை பற்றி தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க சூர்யாவும். கனிக்கு ஒரு கட்டத்தில் நான் மனசுல பதிய ஆரம்பிக்குது, தன்னோட சித்தப்பானா இந்த மாதிரிப்பட்ட கேரக்டர் தான், அவர் ஏதோ கெட்டவன் மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கனியும் வள்ளியம்மை கிட்ட வந்து, தாத்தா ஏன் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, வள்ளியம்மையும் அதெல்லாம் பெருசுப்படுத்தாத கனி, என்னதான் இருந்தாலும் உன்னோட சித்தப்பா வந்து நல்லவன் தான், ஆனால் அதை பற்றி எல்லாருமே புரிஞ்சுக்காம இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வள்ளியம்மை மட்டும் மாறனுக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க. கனிக்கிட்டையும் நல்ல விதமாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம மாறனோட ஃப்ரெண்டும், என்ன தலை இப்படியெல்லாம் நடந்துட்டுருக்கு, எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து நம்ம கடையை காலி பண்ண சொல்கிறாங்கன்னு புரிய மாட்டேங்குதே அப்படி சொல்லும்போது, நம்ம மாறனும், எனக்கு எல்லாமே தெரிஞ்சுட்டு காலையில் கடைக்கு பக்கத்தில் பிரச்சனை நடந்தில்ல, அதனால் யாராவது ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்களாட்டுருக்கும், அதனால தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு, என்ன நடந்தாலும் இந்த கடையை நான் மூடுற மாதிரி இல்லை, அதனால் எதை பற்றி கவலைப்படாதன்னு சொல்லிட்டு நம்ம மாறன சம மாதம் அந்த இடத்துல இருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நம்ம வீராவுக்கு மாறனோட நல்ல குணம் எல்லாம் புரிய ஆரம்பிக்க போகுதுன்னே சொல்லலாம்.